Hi friends, welcome to Clickbox Samel. யூசுவலாகவே விண்டோ சிஸ்டம் உடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண நாம் விண்டோ சிஸ்டமில் நிறையவே செட்டிங்ஸ் பண்ணுவோம். அண்ட் நம்மளுடைய சேனல்லையும் விண்டோ சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண நிறையவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோவில் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் ஜஸ்ட் 4 செட்டிங்ஸை பண்ணுறதால சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸை எப்படி பர்மனெண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ யூஸ்வலாகவே ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் எந்த விதமான சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரை பேக்கப் பண்ணணும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் பண்ண செட்டிங்ஸ் ஏதாவது உங்களுடைய சிஸ்டமில் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா திரும்பவும் நம்ம பேக்கப் பண்ண ரெஜிஸ்ட்ரி எடிட்டருடைய ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ட் பண்ணிக்கலாம். அதனால ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல் ஆப்ஷனில் எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரி எடிட்டரை பேக்கப் பண்ணுங்க. தென் இந்த சேஞ்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன அப்புறம் உங்கள் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா திரும்பவும் ஃபைல் ஆப்ஷனில் இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரி எடிட்டருடைய பேக்கப் ஃபைலை செலக்ட் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரை நீங்கள் ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் டிலேவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் விண்டோ சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணும்போது சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் ரொம்பவே டிலே ஆகிறதால சிஸ்டமுடைய லாகின் ஸ்க்ரீன் அப்பேர் ஆகிற வரலையும் நீங்கள் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் அப் இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லோக்கல் மிஷின் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் சாஃப்ட்வேர் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் மைக்ரோசாஃப்ட் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் விண்டோஸ் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் கரண்ட் வெர்ஷன் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் எக்ஸ்ப்ளோரர்ன்ற ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷனில் கீன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டருடைய நேமை சீரியலைஸ்ன்னு செட் பண்ணுங்க. தென் சீரியலைஸ்ன்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு பிளாங்க் ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷனில் டிவர்ட் 32-bit வேல்யூன்ற ஃபைலுடைய நேமை ஸ்டார்ட் அப் டிலே இன் M-Secன்னு செட் பண்ணி வேல்யூவை 0 நீங்கள் செட் பண்ணுறதால விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் டிலேவை நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்ததாக விண்டோ சிஸ்டம்ஸில் சிஸ்டமுடைய அன்வான்ட் அனிமேஷன்ஸ் எல்லாமே எனேபிளாக இருக்கிறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அதனால சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற அன்வான்ட் அனிமேஷன்ஸை எப்படி டிசேபிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் கரண்ட் யூசர்ன்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் கண்ட்ரோல் பேனல்ன்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ டெஸ்க்டாப் ஃபோல்டருக்குள்ளே மெனு ஷோ டிலேன்ற ஃபைலுடைய வேல்யூ டிஃபால்ட்டாகவே விண்டோஸில் 400 செட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபைலுடைய வேல்யூவை 0 மாடிஃபை பண்ணுங்கள். சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற அன்வான்ட் அனிமேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக டிசேபிள் பண்ணலாம். ஸோ இந்த அனிமேஷன் செட்டிங்ஸை நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் பண்ணுறதால சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த அனிமேஷன்ஸ் எல்லாமே டிசேபிள் ஆகிடும். பட் நீங்கள் அனிமேஷன் செட்டிங்ஸை மேனுவலாக கஸ்டமைஸ் பண்ணணும்னா ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவையான அனிமேஷன் செட்டிங்ஸை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக விண்டோஸுடைய கான்ட்ராஸ்ட் மெனு அண்ட் மவுஸுடைய லேகிங் இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் கரண்ட் யூசர்ன்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் கண்ட்ரோல் பேனல் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் இங்கே மவுஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள மவுஸ் அவர் டைம் என்ற ஃபைலை 10ல் இருந்து 100க்குள்ள மாடிஃபை பண்ணுங்க. அண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸில் இந்த ஃபைலுடைய வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டம்லையும் இந்த ஃபைலுடைய வேல்யூ ஜாஸ்தி இருந்தால் 10ல் இருந்து 100க்குள்ள செட் பண்ணுறதால மவுஸ் லேகிங் அண்ட் கான்டெக்ஸ்ட் மெனு ஃபிக்ஸ் பண்ணி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்ததாக சிஸ்டமுடைய ஷட் டவுன் ஸ்லோ இஷ்யூவை பற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டம்ஸில் சிஸ்டம் ஷட் டவுன் ஆக ரொம்பவே டைம் எடுக்கும். அந்த மாதிரியான இஷ்யூ உங்களுடைய சிஸ்டமில் இருந்தால் இந்த செட்டிங்கை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் லோக்கல் மிஷின் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் சிஸ்டம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் கரண்ட் கண்ட்ரோல் செட் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, தென் கண்ட்ரோல் ஃபோல்டருக்குள்ள வெயிட் டு கில் சர்வீஸ் டைம் அவுட்ன்ற ஃபைலுடைய வேல்யூவை 2000 நீங்கள் மாடிஃபை பண்ணுறதால சிஸ்டமுடைய ஸ்லோ ஷட் டவுன் இஷ்யூவை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின 4 ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் ட்விக்ஸை நீங்கள் உங்கள் சிஸ்டமில் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.